எல்லா இடத்துலையுமே யோபு ஒரு குற்றமும் செய்யவில்லை, யோபு நீதிமான், யோபு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், யோபு போல யாருமே இல்லைன்னு தேவன் சாட்சி சொல்றாரு. எங்க தாவீது தேவனுக்கு ரொம்ப பிரியமான மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்னைக்கு நாம கூட தேவனுடைய சந்ததி தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவன் நம்மளை விரும்பி தான் நம்மளை ஒவ்வொருவரும் முத்தமிட்டு மார்பில் அணைத்து தோளில் சுமந்து இந்த நாள் வரை வழி நடத்துறாரு. ஆனா இங்க பாருங்களேன், நமக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் முட்டி விட்டுடுவான் பிசாசான். தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை எப்படினாலும் ஒரு டச் பண்ணிடுவான். அவர் நம்ம தூசிக்கும்படி, என்ன ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சீங்கோ, இல்லைங்க, நம்ம இடத்துல தான் ஏதோ நம்ம ஜாக்கிரதையா நடக்கணும். தேவனுடைய பாதை இது, உன்னத பாதை. 1000 வருஷம் அரசாட்சிக்கு நாம போறோம்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? அப்போ ஒரு வைரம் ஒரு முத்து வாங்கணும்னாவே நாம ஜாக்கிரதையா அந்த பைனான்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் வாங்கணும். அங்கு அதுவே நகரம், முத்துக்களாலும் பொன்னாலும் வைரங்களாலும் பதிக்கப்பட்ட நகரத்துக்குள்ள நம்ம கொண்டு போனோம்னா நம்ம அந்த பாதையில ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ஏன்னா அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிறது இல்லை, அவர் விடும்படி செஞ்சுடுவோம். இங்க ஒருத்தர் இருக்கிறார்.